கடந்த சில வாரங்களாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதன் தலைவரான திருமாவளவனும் அரசியல் செய்திகளில் முதலிடம் பிடித்து வருகின்றன. ஆளும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. இருந்தபோதும் சட்டம் ஒழுங்கு, மது ஒழிப்பு உள்ளிட்ட விஷயங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவ்வப்போது போராட்டம் நடத்தி வருவது ஆளுங்கட்சிக்கு சற்றே நெருக்கடியை ஏற்படுத்தியது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்தை தொடர்ந்து தற்பொழுது மது ஒழிப்பு மாநாட்டினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்தது. அதற்கு பிறகு அதில் அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் என பேசியது அரசியலில் பரபரப்பை கிளப்பியது. திமுக கூட்டணியில் இருந்து அதிமுக கூட்டணி என்பதை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் பயணித்து வருவதாக கூறுகின்றன அரசியல் நிபுணர்கள். தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என வீடியோவை போடுவதும் அந்த வீடியோவை டெலிட் செய்வதும் என ஒரு நாள் முழுவதும் செய்தது தமிழகம் முழுவதும் பேசுபொருளானது. இந்த நிலையில் வட மாவட்டங்களில் விசிக ஆதரவு இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது என்று விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறார். இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றிடம் பேசிய ஆதவ் அர்ஜுனா, வட மாவட்டங்களில் விசிக ஆதரவு இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது. நேற்று சினிமாவில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது எனது தலைவர் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அடித்தளம். கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனைகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வழிகாட்டுதலோடு எப்போதும் குரல் கொடுக்கும். அதிமுகவை பொறுத்தவரை அதனை குறைத்து மதிப்பிட முடியாது. கடந்த தேர்தலில் திமுக 37% வாக்குகளை பெற்றது. ஆனால் அதிமுகவோ 33% வாக்குகளை பெற்றது. வரும் தேர்தலில் கூட்டணி பிரச்சார வியூகங்களை வகுத்தால் வெற்றி பெறும். அந்த அளவிற்கு அந்த கட்சியின் அடிப்படை கட்டமைப்பு உள்ளது. இங்கு யாருமே பெரிய கட்சி கிடையாது. தமிழகத்தில் நாங்கள் தான் பெரிய கட்சி என்று கூறுபவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா நின்றது போல தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் தனித்து நின்று பார்க்கலாம். கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக ஜெயித்திருக்க முடியாது. திருமாவளவனுக்கு மட்டுமல்ல, கே. பாலகிருஷ்ணன், முத்தரசன் உள்ளிட்டோருக்கும் உரிய பொறுப்பும் பதவியும் கொடுக்க வேண்டும் என அவர் பேசியுள்ளார்.